சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிக்கை முன்வைத்து வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி கடலூரில் மாநாடு நடத்த இருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். சேலத்தில் பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதுகுறித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வரும் பிப்ரவரி 28ஆம் தேதி கடலூரில் லட்சக்கணக்கானோரை திரட்டி மாநாடு நடத்த இருப்பதாக அவர் எச்சரித்தார். தங்களை போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் மட்டுமே திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சி பிடிக்க முடியும் என்று வேல்முருகன் கூறினார். தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன். ஒருவேளை நாடாளுமன்ற தேர்தலுக்குள் அந்த அறிவிப்பு வெளியிடவில்லை என்றால் பிப்ரவரி 28ஆம் தேதி கடலூரில் லட்சக்கணக்கான மக்களை திரட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்த திட்டமிட்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த கஸ்மால்டிக் லீடர் என்று சொல்லக்கூடிய பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற தலைவர்கள் இல்லாத இந்த கட்சிகளால் 118 இடங்களை தனித்து நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது. ஆக எங்களை போன்ற அரசியல் கட்சிகள் ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் எதிர்வரும் காலங்களில் உருவாகும். அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சி அந்த அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய வல்லமை பெற்ற அரசியல் கட்சியாக வளர்ந்து நிற்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு.